வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து ரிங் ஆப்பில் வந்து பர்சனல் லோன் 2 lakh வரைக்கும் ப்ரீ அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ நமக்கு வந்து எவ்வளோ லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த லோனை எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, என்னென்ன டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே இதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக நமக்கு வந்து 11,000 ரூபாய் வந்துட்டு பே நோ பே லேட்டரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிமிட் மட்டும்தான் நமக்கு காமிச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 lakh பர்சனல் லோன் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக நமக்கு எவ்வளோ ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த ஒரு லோன் ஆப்பில் நம்ம வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நம்மளால் இதில் வந்து லோன் வாங்க முடியும். பட் இந்த மாதிரி வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து லோன் எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் எடுங்க. இந்த ஆப்பை பொறுத்தவரையிலும் வட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ உங்களுக்கு அதை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கு ஆக்சஸ் வந்து கொடுக்க சொல்லும். இதுக்கு வந்து ரீட் ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். உங்களுக்கான ஆஃபரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டு தான் 2 lakh ஆயிருக்க தவிர அப்ரூவ்டு வந்து 2 lakh ஆகலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் வந்து வேணும் அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பர்பஸை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 lakh லோன் வேணும் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸாக எனக்கு லோன் வேணும் அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே கேட்காது. ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டை ரீட் பண்ணி தான் இது வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் வந்து பேன் கார்டு எல்லாமே கொடுத்து ஃபுல் கேவிசி வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிக் பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் 2 ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 அட்ரஸ்லையுமே நீங்கள் இல்லை உங்களுக்கு நியூ அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஆட் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நியூ அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் ஷோ ஆகுது, அதனால நான் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து 2 லட்சம் ரூபாயில் நமக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மட்டும்தான் நமக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த 50,000 நம்ம வந்து லோனாக வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,873 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே அதிகம் தான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்ல 36% வரைக்கும் பர் இயருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வட்டி தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து 46,873 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட்லாம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறதுக்கு பிடிச்சிக்குவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோன் பார்த்தினா ஃபீ டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து 50,000 ரூபாய். 50,000 ரூபாயில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 3,127 ரூபாய் நமக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீயை நம்மளோட 50,000 ரூபாய் பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டிலேருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 46,873 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். 6 மாதம் தான் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்லாம் தராங்க. இதை தவிர இதில் டைமிங்கை வேரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கிடையாது. அவங்க எவ்வளோ டைமிங் தராங்களோ அந்த டைமிங் தான் எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு 6 மாதம் தான் டைமிங். இந்த 6 மாதத்துக்கு வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5,419 ரூபா பிடிக்கிறாங்க. டோட்டலாக நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 55,419 ரூபா நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். டோட்டலாக உங்கள் கைக்கு கிடைக்கிறது வந்து 46,873 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது 55,419 ரூபா கிட்ட பேமெண்ட் வந்து பண்ணணும். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,500 சில்லற அமௌண்ட்டு நீங்கள் வந்து
வட்டியாக பே பண்ணுறீங்க 6 மாதத்துக்கு 8000 சில்லற அமௌண்ட் நீங்கள் வட்டியாக பே பண்ணுறீங்க. அந்தளவுக்கு அதிகமான வட்டி தான் இதில் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ வட்டி எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி வந்து 50,000க்கு 6 மாதத்துக்கு 8,400 சம்திங் கிட்ட இதில் வந்து உங்களுக்கு வட்டியாகவே சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவி அப்படிங்கிற ஆப்பில் எடுக்கலாம். அப்புறம் பேடிஎம், அதுக்கப்புறம் கிரெட் ஆப், அப்புறம் வந்துட்டு இன்கிரெட், இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா வட்டியும் கம்மியாக இருக்கும். நல்ல ட்ரஸ்டடான அப்ளிகேஷனும் கூட. பட் இந்த அப்ளிகேஷன்ஸில் வட்டி வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி என்னால் கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் லோன் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியாமல் அப்புறம் வந்துட்டு நிறைய பிரச்சனையில் வந்து சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து ஓகே தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆட் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கான ஆட்டோ ரீபேமெண்ட் செட்டப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. மாதத்துக்கு 9,230 ரூபாய் கிட்ட நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். வட்டி அப்படிங்கிறது 36%, ரொம்பவே அதிகம் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் லோன் எடுத்து அவதிப்படாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.